1 சாமுவேல் அதிகாரம் 21 அதிகாரம். தாவீது நோபில் இருந்த யாரிடத்தில் போனான்? அபிமெலேக்கு. சரியான பதில். அபிமெலேக்கு என்பவன் யார்? ஆசாரியன். சரியான பதில். ஆசாரியன் தன்னிடம் என்ன இருப்பதாக கூறினான்? பரிசுத்த அப்பம். பரிசுத்த அப்பம். யாருக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுப்பேன் என்று ஆசாரியன் கூறினான்? ஸ்திரீகளோட சேராதிருக்கிறவர்களுக்கு. எதை தவிர வேற அப்பம் ஆசாரியரிடத்தில் இல்லாமல் இருந்தது? சமூக தப்பங்கள். ஆசாரியன் தாவீதுக்கு எப்படிப்பட்ட அப்பம் கொடுத்தான்? பரிசுத்த அப்பம். கர்த்தருடைய சந்ததியிலிருந்து சமூக தப்பங்கள் எடுக்கப்படுகிற நாளில் அதற்கு பதிலாக எதை வைக்க வேண்டும்? சூடான அப்பம். அன்றைய தினம் கர்த்தருடைய சந்ததியில் தடைப்பட்டிருந்தவன் யார்? தோவேக்கு. சரியான பதில். சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாய் இருந்தவன் யார்? தோவேக்கு. ஆசாரியனிடம் யாருடைய பட்டயம் இருந்தது? கோலியாத். சரியான கோலியாத். ஆசாரியனின் வசத்தில் ஈட்டியோ பட்டயமோ இல்லையா என்று கேட்டவன் யார்? தாவீது. கோலியாத்தின் பட்டயம் எதிலே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது? வெரி குட். புடவையில். காத்தின் ராஜாவின் பெயர் என்ன? ஆகீஸ். சரியான பதில். தாவீது யாருக்கு மிகவும் பயப்பட்டான்? ஆகீஸுக்கு. சரியான பதில். ஆகீஸ் மற்றும் அவன் ஊழியக்காரரிடத்தில் தாவீது தன்னை யாரை போல காண்பித்தான்? வெரி குட், வெரி குட். பித்தம் கொண்டவனை போல. சரியான பதில். சரியான பதில். தாவீது எதை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான்? வாயிலுள்ள நுரையை. யார் தனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ என்று காத்தின் ராஜா கேட்டான்? பைத்தியக்காரர். சரியான பதில். இவன் என் வீட்டில் வரலாமா என்று ஆகீஸ் ராஜா யாரை குறித்து கூறினான்? ஆமா ஆமா, அதான் லாஸ்ட் கொஸ்டின் அந்த அதிகாரத்துல. இவன் என் வீட்டிலே வரலாமா என்று ஆகீஸ் ராஜா யாரை குறித்து சொன்னான்? தாவீது. 1 சாமுவேல் அதிகாரம் 22. தாவீது ஆகீஸை விட்டு தப்பி எங்கே போனான்? வெரி குட். அதுல்லாம் என்னும் கெபிக்கு. தாவீது கெபியில் இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு வந்தவர்கள் யார்? அவன் சகோதரரும் தகப்பின் வீட்டாரும். சரியான பதில். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்களுக்கு தலைவனானவன் யார்? தாவீது. சரியான பதில். தாவீதோடு இருந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏறக்குறைய 400. தாவீது தன் தகப்பனையும் தாயையும் யாரிடத்தில் தங்க வைத்தான்? மோவாபின் ராஜாவிடம். தாவீதிடம் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வரும்படி சொன்னவன் யார்?
தாவீதிடம் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வரும்படி சொன்னவன் யார்? அதான் எந்த தீர்க்கதரிசி பேர்? காத். காத் என்பவன் யார்? தீர்க்கதரிசி. தனக்கு விரோதமாக தன் குமாரன் யாரை எடுத்து விட்டதாக சவுல் கூறினான்? தன் வேலைக்காரனை. அகிமெலேக்கும் அவன் தகப்பன் வீட்டாரும் சாக வேண்டும் என்று கூறியவன் யார்? சவுல். சவுல் கர்த்தருடைய ஆசாரியரை கொல்லும்படி முதலில் யாரிடம் கூறினான்? யார்கிட்ட சொல்லியிருப்பான்? சவுல் தன் சேவகரிடத்தில். யாருடைய கை தாவீதோடு இருக்கிறதாக ராஜா கூறினான்? யாருடைய கை தாவீதோடு இருக்கிறதாக ராஜா கூறினான்? ஆசாரியர்கள். ஆசாரியரை கொல்ல தங்கள் கைகளை நீட்டாதவர்கள் யார்? ராஜாவின் வேலைக்காரர். கோவேக்கு எத்தனை ஆசாரியர்களை கொன்றான்? அதான் எத்தனை பேரை கொன்றான்னா 85. கொல்லப்படாமல் தப்பின ஒரு ஆசாரியன் யார்? அப்படியே லைனா தான் கேட்கிறேன் நான் எல்லாமே. கொல்லப்படாமல் தப்பின ஒரு ஆசாரியன் யார்? அபியத்தார். சரியான பதில். அபியத்தார் யாருடைய குமாரன்? அகிமெலேக்கு. சவுல் ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தவன் யார்? சவுல் ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தவன் யார்? அபியத்தார். நீ என் ஆதரவிலே இரு. ஆதரவு யார் யாரிடம் கூறியது? தாவீது அபியத்தாரிடம். இப்போது 1 சாமுவேல் அதிகாரம் 23. கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணினவர்கள் யார்? வெரி குட். பெலிஸ்தர். பெலிஸ்தர் கேகிலாவில் இருந்து எதை கொள்ளையிட்டார்கள்? களஞ்சியங்களை. சரியான பதில். நாங்கள் யூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம் என்று கூறியவர்கள் யார்? தாவீதின் மனுஷர். பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதோடு கூறியவர் யார்? பெலிஸ்தரை உன் கையில் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார்? தாவீது. கர்த்தர். கேகிலாவின் குடிகளை ரட்சித்தவன் யார்? தாவீது. அபியத்தார் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் இருந்தது என்ன? ஒரு ஏபோத்து. தேவன் யாரை தன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சவுல் கூறினான்? தாவீது. தாவீது எவைகளை உள்ள பட்டணத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்தான் என்று சவுல் கூறினான்? கதவுகளும் தாழ்பார்களும். மிக சரியான பதில். தாவீதையும் அவன் மனுஷரையும் சவுல் கையில் ஒப்பு கொடுப்பவர்கள் யார் என்று கர்த்தர் தாவீதிடம் கூறினார்? தாவீதையும் அவன் மனுஷரையும் சவுல் கையில் ஒப்பு கொடுப்பவர்கள் யார் என்று கர்த்தர் தாவீதிடம் கூறினார்? கேகிலா பட்டணத்தார். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போன போது அவனோடு எத்தனை பேர் இருந்தார்கள்? ஏறக்குறைய 600 பேர். சரியான பதில். தாவீது எந்த வனாந்தரத்தின் காட்டில் தரித்திருந்தான்? சீப்.
நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர் யார் யாரிடம் சொன்னது? மாத்தி சொல்றீங்களா? யோனத்தான் தாவீதிடம். தாவீது ராஜாவா இருக்கும்போது தான் அவனுக்கு இரண்டாவதா இருப்பேன் என்று கூறியவன் யார்? யோனத்தான். தாவீதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்று கூறியவர்கள் யார்? சிப் ஊரார். இது ஈஸியான கொஸ்டின் தான். தாவீதை மகா தந்திரவாதி என்று கூறியவன் யார்? யார் சொல்லியிருப்பான்? சவுல். மாகோன் வனாந்திரத்தில் சவுல் யாரை பின்தொடர்ந்தான்? யோசிச்சா சொல்லிடலாமே. தாவீதை. யார் தேசத்தின் மேல் படையெடுத்து வருகிறார்கள் என்று சவுலிடம் கூறப்பட்டது? பெலிஸ்தர். சரியான பதில். சேலா அம்மாலி கோத்தை விட்டு புறப்பட்டு தாவீது எங்கே தங்கினான்? சேலா அம்மாலி கோத்தை விட்டு புறப்பட்டு தாவீது எங்கே தங்கினான்? என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில். சரியான பதில். இப்போது 1 சாமுவேல் அதிகாரம் 24. தாவீது 24ஆம் அதிகாரம். தாவீது எங்கே இருக்கிறதாக சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது? வெரி குட். என்கேதியின் வனாந்திரத்தில். தாவீதை தேடி சவுலும் அவன் மனுஷரும் எந்த கன்மலைக்கு போனார்கள்? வெரி குட். வரையாடுகள் உள்ள கன்மலைக்கு. தாவீதை தேட சவுல் எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போனான்? வெரி குட். சரியான பதில் 3000. மலஜலாதிக்கு கெபிக்குள் போனவன் யார்? கெபி. மலஜலாதி. சவுல். சரியான பதில். தாவீது சவுலிடம் இருந்து எதை அறுத்து கொண்டான்? ஒரு முறை படிச்சாலே ஞாபகம். சால்வையின் தொங்கல். சரியான பதில். சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் யாருடைய மனது அடித்துக் கொண்டிருந்தது? தாவீது. தாவீது தன் மனுஷரை யார் மேல் எழும்ப ஒட்டவில்லை? சவுல் மேல். கரெக்ட் தான். சவுலை தப்பிவிட்டது எது? சவுலை தப்ப விட்டது எது? தாவீதின் கை. தாவீதின் கையில் இருந்தது என்ன? சவுலின் சால்வையின் தொங்கல். தன் கையில் எவைகள் இல்லை என்று தாவீது கூறினான்? அப்படி வராது. தன் கையில் பொல்லாப்பும் துரோகமும். ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறப்பிக்கும் என்பது என்ன? ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறப்பிக்கும் என்பது முதியோர் மொழி. யார் தனக்காக வழக்காடுவார்கள் என்று தாவீது கூறினான்? இது சிம்பிள் கொஸ்டின் தானே. யார சொல்லியிருப்பான்? கர்த்தர். நீ என்னை பார்க்கலும் என்னவென்று சவுல் தாவீதிடம் கூறினான்? நீ என்னை பார்க்கலும் என்னவென்று சவுல் தாவீதிடம் கூறினான். ஒரே வார்த்தை தான். நீதிமான். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய். யார் யாரிடம் கூறியது? சவுல் தாவீதிடம். 1 சாமுவேல் அதிகாரம் 25. சாமுவேலை
எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? ராமாவில். சரியான பதில். வெரி குட். தாவீது எங்கே புறப்பட்டு போனான்? பாரான் வனாந்தரத்திற்கு. சரியான பதில். அகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தவன் யார்? அந்த மனுஷன் பேர் என்ன? நாபால். நாபால் எங்கே குடியிருந்தான்? இப்ப சொன்னீங்களே, மாகோனில். நாபாலின் தொழில்துறை எங்கே இருந்தது? கர்மேலில். நாபாலுக்கு எத்தனை ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் இருந்தன? வெரி குட். அவ்வளவுதான். 3000 ஆடுகள், வெள்ளாடுகள் 1000. நாபாலின் மனைவியின் பெயர் என்ன? நாபாலின் மனைவியின் பெயர் என்னன்னா நாபாலம். அபிகாயில். சரி. முரடனும் துராகிரதனுமாய் இருந்தவன் யார்? முரடனும் துராகிரதனுமாய் இருந்தவன் யார்? அது சொல்லுங்க. நாபால். மகா புத்திசாலியும் ரூபாவதியும் இருந்தவள் யார்? யாரு? அபிகாயில். நாபால் யாருடைய சந்ததியில் உள்ளவன்? யாருடைய சந்ததி நாபால்? காலேப். தாவீது கர்மேலில் நாபால் இடத்திற்கு எத்தனை வாலிபரை அனுப்பினான்? 10. சரியான பதில். தங்கள் பட்டயங்களை கட்டிக்கொண்டு நாபால் இடத்திற்கு தாவீதுடன் புறப்பட்டு போனவர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 400 பேர். தாவீதின் மனுஷர் யாருக்கு? தாவீதின் மனுஷர் யாருக்கு உபகாரிகளாய் இருந்தார்கள்? நாபாலின் வேலைக்காரருக்கு. நாபாலின் வேலைக்காரருக்கு தாவீதின் மனுஷர் இரவும் பகலும் எப்படி இருந்தார்கள்? மதில் போல, மதிலாய் இருந்தார்கள். அபிகாயில் தாவீதுக்கு எதிர்கொண்டு போக எடுத்து சென்ற அப்பங்கள் மற்றும் அத்திப்பழ அடைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் 400. சமையல் பண்ணப்பட்ட எத்தனை ஆடுகளை எடுத்துக்கொண்டு அபிகாயில் தாவீதுக்கு எதிர்கொண்டு போனாள்? வெரி குட். 5. அபிகாயில் எத்தனை வற்றலாக்கப்பட்ட திராட்சை குலைகளை தாவீதுக்கு எடுத்து சென்றாள்? 100. சரியான பதில். தாவீதுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்தவன் யார்? நாபால். சரியான பதில். இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும் யார் யாரிடம் கூறியது? அபிகாயில் தாவீதிடம். தன் கணவராகிய நாபாலை அபிகாயில் எப்படி கூறினாள்? என்னன்னு சொல்றா தன் புருஷனை? பேலியாளின் மனுஷன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் தாவீதுக்கு எதை கட்டுவார் என்று அபிகாயில் கூறினாள்? கர்த்தர் தாவீதுக்கு எதை கட்டுவார் என்று அபிகாயில் கூறினாள்? நிலையான வீட்டை. தாவீதின் சத்துருக்களின் ஆத்துமாக்கள் எதை போல வெறியப்பட்டு போம் என்று அபிகாயில் கூறினாள்? தாவீதின் சத்துருக்களின் ஆத்துமாக்கள் எதை போல எரியப்பட்டு போம் என்று அபிகாயில் கூறினாள்னா கவனில் வைத்து எரிந்தார் போல.
நாபால் எதை போல ஆனான்? எதை போல ஆயிட்டான்? இதெல்லாம் பார்த்து கல்லை போல ஆயிட்டான். கர்த்தர் வாதித்ததினால் நாபால் எத்தனை நாளைக்கு பின் செத்து போனான்? 10 நாள். சரியான பதில். கர்த்தர் எதை நாபாலின் தலையின் மேல் திரும்ப பண்ணினார்? கர்த்தர் எதை நாபாலின் தலையின் மேல் திரும்ப பண்ணினார்? நாபாலின் பொல்லாப்பை. நாபால் இறந்த பிறகு அபிகாயில் யாருக்கு மனைவியானாள்? தாவீது. சவுல் தாவீதின் மனைவியாக மீகாலை யாருக்கு கொடுத்தான்? சவுல் தாவீதின் மனைவியாக மீகாலை யாருக்கு கொடுத்தான்? பல்தி. 1 சாமுவேல் அதிகாரம் 26 27. ரொம்ப சிம்பிளா 10 கொஸ்டின் தான். 26 சொல்லிடுங்க. தாவீது எங்கே ஒளிந்திருக்கிறதாக சீப்பூரார் சவுலிடம் கூறினார்கள்? ஆகிலாமேடு. சரியான பதில். சவுல் தன்னை தொடர்ந்து வந்தது நிச்சயம் என்று அறிய தாவீது யாரை அனுப்பினான்? சவுல் தன்னை தொடர்ந்து வந்தது நிச்சயம். வெரி குட். வேவுக்காரரை. நான் உம்மோடு கூட வருகிறேன் என்று தாவீதிடம் கூறியவன் யார்? இன்னைக்கு பார்த்தோம் சப்ஜெக்ட்ல இல்லையா? அபிசாய். சரியான பதில். சவுலின் தலைமாட்டில் நிலத்தில் குத்தி இருந்தது எது? சவுலின் ஈட்டி. சரியான பதில். யார் மேல் தன் கையை போடாதபடிக்கு கர்த்தர் தன்னை காக்க கடவர் என்று தாவீது கூறினான்? வெரி குட். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல. தாவீது சவுலிடமிருந்து எவற்றை எடுத்துக்கொண்டு போனான்? இன்னைக்கு படிச்சோம்ல, ஈட்டியும் தண்ணீர் சொம்பும். தாவீது ஈட்டியும் செம்பும் எடுத்ததை அறியாதிருந்தவர்கள் யார்? யாருக்கு தெரியாது? சவுல் கூட இருந்தவங்க. சவுலுடன் இருந்தவர். சரி, அடுத்த கொஸ்டின் அதுல சொல்லுங்க. கர்த்தர் சவுலுடன் இருந்தவர்களுக்கு எதை வருவித்தார்? அயர்ந்த நித்திரை. சரியான பதில். ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார்? யார் யாரிடம் கேட்டது? கொஸ்டின் ராஜாவுக்கு இப்ப இன்னைக்கு அவர் பிரவீன் மெசேஜ் சொன்னார் இல்லையா? ராஜாவுக்கு எதிராக நேராக கூக்குரல் இடுகிற நீ யார்? யார் யார் யாரிடம் கேட்டது? அப்னேரு தாவீதிடம். தன் ரத்தம் எங்கே விழாதிருப்பதாக என்று தாவீது கூறினான்? தன் ரத்தம் எங்கே விழாதிருப்பதாக என்று தாவீது கூறினான்? கர்த்தருடைய சமூகத்தில் தரையில். இஸ்ரேலின் ராஜா எதை தேட வந்தாரோ என்று தாவீது கூறினான்? இந்த பதில ஒரு பாட்டு கூட இருக்கு. இஸ்ரேலின் ராஜா எதை தேட வந்தாரோ என்று தாவீது கூறினான். சொல்லுங்க. ஒரு தெல்லுப்பூச்சி. சரியான பதில். நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்று கூறியவன் யார்? சவுல். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் எதற்கு தக்கதாக பலன் அளிப்பார்? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் எதற்கு தக்கதாக பலன் அளிப்பார்னா அவனவன் உண்மைக்கும் நீதிக்கும் தக்கதாக. சவுலின் ஜீவன் யாருடைய பார்வைக்கு அருமையாய் இருந்தது? தாவீது. தன் ஜீவன்
யாருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது என்று தாவீது கூறினான். கர்த்தர். சரியான பதில். தாவீது எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விட்டவர் யார்? தாவீதை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் மட்டும்தான் எல்லாருக்கும் நீக்க முடியும். நீ பெரிய காரியங்களை செய்வாய் யார் யாரிடம் கூறியது? சவுல் தாவீதிடம். சரியான பதில். இது கடைசி அதிகாரம் 1 சாமுவேல் அதிகாரம் 27. ஒரு நாள் யாருடைய கையில் மடிந்து போவேன் என்று தாவீது கூறினான்? சவுல். சரியான பதில். எங்கே போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தாவீது கூறினான். எங்கே போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தாவீது யோசித்தான். பெலிஸ்தரின் தேசம். ஆகீஸ் யாருடைய ராஜாவாய் இருந்தான்? ஆன்சர். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் யாரிடத்தில் போய் சேர்ந்தார்கள்? யாருக்குள்ள போய் சேர்றாங்க? ஆகீஸ்குள்ள. தாவீது எங்கே போனதை கேட்டவுடன் சவுல் அவனை தேடுவதை விட்டுவிட்டான். காத் பட்டணத்துக்கு. தாவீது எதற்காக காத் பட்டணத்தின் ஒரு ஊரை கேட்டான்? அங்க போய் வாசம் பண்றதுக்காக. ஆகீஸ் தாவீதுக்கு கொடுத்த ஊரின் பெயர் என்ன? அது கொஞ்சம் வசனம் தான் இருக்கு இந்த அதிகாரில். டக்குன்னு உங்க கண்ணில் போடுங்க. சிக்லாக். சிக்லாக். சரியான பதில். சரி, அடுத்த கொஸ்டின். தாவீது பெலிஸ்தரின் நாட்டில் எவ்வளவு நாள் குடியிருந்தான்? வெரி குட். 1 வருஷம் 4 மாதமும். தாவீது அவன் மனுஷரும் எவர்கள் மேல் படையெடுத்து போனார்கள்? வெரி குட். கெசூரியர், கெஸ்தியர் மற்றும் அமலேக்கியர். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். தங்களுக்கு விரோதமான செய்தியை ஆகீசுக்கு அறிவிக்கும்படி மனுஷரை விட்டு வைக்காதவன் யார்? தங்களுக்கு விரோதமா செய்தியை ஆகீசுக்கு அறிவிக்கும்படி மனுஷரை விட்டு வைக்காதவன் யார்? தாவீது. லாஸ்ட் கொஸ்டின். என்றைக்கும் தாவீது தனக்கு யாராய் இருப்பான் என்று ஆகீஸ் கூறினான்? வெரி குட். ஊழியக்காரனாய். மிக பொறுமையோடு பதிலளித்த மிக்க நன்றி.